என்னுடைய காரியங்கள் ரொம்ப நெகட்டிவா போயிட்டே இருக்கே என்று யோசிக்கும் ஆத்மாவே, இந்த மாதத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் எஸ்தர் 9:1. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் மொர்தெகாயும் யூத ஜனங்களும் மொத்தமாய் அழிய போகிறார்கள் என்று துக்கத்தோடு அழுது புலம்பி உபவாசித்து மன்றாடி கொண்டிருந்தனர். ஆனால் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். எப்படி? ஒரே இரவு தேவக்கிரியை மாறுதலாய் முடிந்தது. அந்த இரவில் தானே மொர்தெகாய்க்கு தூக்கு மேடை ஆயத்தமாய் இருந்தது. இரவெல்லாம் சிந்தித்தான் ராஜாவிடத்திலிருந்து அனுமதி பெற. அதே இரவில் ராஜாவின் நித்திரையை தேவன் கலைத்தார். மொர்தெகாயை நினைப்பூட்டினார். அவனை கனம் பண்ண வேண்டிய ஒரு கடன் உள்ளது என்று ராஜாவுக்கு உணர்த்தினார். அதே நேரத்தில் ஆமான் அங்கு வந்து நின்ற போது அவனை அவமானப்படுத்தி கொல்ல நினைத்த அதே ஆமான் கையினாலே மொர்தெகாயை தேவன் கனம் பண்ணினார். தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். என்ன ஒரு டைமிங் பாத்தீங்களா? ஆமான் வரவும், ராஜா நினைக்கவும், ஆமான் கையில பொறுப்பை கொடுக்கவும், ஆமான் மூலம் மொர்தெகாயை கனம் பண்ணவும் தேவன் நினைத்தா எல்லாமே முடியுங்க. ஒரு நொடியில செங்கடலை பிளக்க அவரால் முடியும். உங்களுடைய காரியங்கள் எல்லா நெகட்டிவ்ஸையும் பாசிட்டிவா மாத்த தேவனுக்கு ஒரு நொடி போதுங்க. அவ்வளவுதான். ஆனா நமக்கு தேவையானதெல்லாம் மொர்தெகாய் போல அதே திட விசுவாசத்தோடு, அதே உறுதியோடு, கொஞ்சம் கூட உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாம திட நம்பிக்கையோடு இருக்கும்போது தேவன் நிச்சயமாய் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தில் தானே உங்களுடைய எல்லா நெகட்டிவ்ஸையும் தேவன் பாசிட்டிவா முடிய வைத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய காரியங்கள் நடக்க நான் எவ்வளவோ மெனக்கிடுகிறேன், எவ்வளவோ திட்டமிடுகிறேன். ஆனா எல்லாமே ஃபெயிலியர்ல முடியுது கர்த்தாவே. வன்கண் பொறாமை நிமித்தமாக நான் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி இறங்குது கர்த்தாவே. ஆனாலும் எனக்கு என் தேவன் மேல் நம்பிக்கை உண்டு. மொர்தெகாய்க்கு செய்தவர், செங்கடலில் நீர் பெரிய அதிசயங்களை செய்தவர், என்னுடைய காரியங்களையும் மாறுதலாய் முடிய வைப்பீரையா. எல்லா நெகட்டிவ்ஸையும் பாசிட்டிவாய் முடிப்பீர். என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீரையா. என் வெட்கத்தை கனத்திற்குரியதாய் மாற்றுவீர். இன்னுமாய் உம்மை அண்டிக் கொண்டிருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.